வெல்கம் டு லதா ஸ்வீட் ஹோம். எல்லாருமே சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் நல்லா சாப்பிடுங்க, கூடவே கொஞ்சம் ஹெல்த்தி ஃபுட்டாகவும் சேர்த்து சாப்பிடுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையிலங்க. லாஸ்ட் டே எங்கே போகணும், அப்புறம் எப்படி நாங்கள் ஊருக்கு கிளம்பணுன்றதை இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த மேங்களூர் சீரீஸை முடிச்சுக்கலாம். சாட்டர்டே கிளம்புறதுக்கு முன்னாள் ஃப்ரைடே வந்துட்டு பெக்கல் ஃபோர்ட் போயிருந்தோம். அன்றைக்கும் டே ஃபுல்லாக ட்ரிப்பு தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 10 o'clock கிளம்பி இந்த இடத்துக்கு ஒரு 11:30 போல் ரீச் பண்ணியிருப்போம். நாங்கள் போன நேரம் செம்ம வெயிலுங்க. சரி போனோன்னா அங்கே ஒரு ஹேட் ஷாப் இருந்தது. பசங்க 2 பேரும் ஹேட் வேணும்னு கேட்டாங்க. அவங்க 2 பேருக்கும் வெயிலும் இருக்கே, சரி வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு கிருஷாவுக்கு ஒரு ஹேட்டும் தஷுக்கு ஒரு ஹேட்டும் வாங்கி கொடுத்தாச்சு. ரித்திக்கு ஆல்ரெடி கேப் வீட்டில் இருக்குன்ட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க. குட்டி பையனுக்கு அவருக்கு பிடிச்ச டாய் ஒன்று வாங்கி கொடுத்தாச்சு. நல்ல வேலையாக கையில் 2 குடம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த வெயிலுக்கு. பெக்கல் ஃபோர்ட் என்ட்ரன்ஸ்க்கு டிக்கெட் வாங்கினோங்க. டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே போனோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெளியில் பசங்க எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இதோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக் மாடலில் இருக்கும். அது ஏன்னா எதிரிகிட்டேருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் யோசித்து கட்டியிருக்காங்க. இதுதாங்க என்ட்ரன்ஸ். இந்த பெக்கல் ஃபோர்ட் வந்துட்டு 1640 கட்டியிருக்காங்க. 1992 பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இதை டூரிஸ்ட் ஸ்பாட்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பாம்பே படத்தில் வர உயிரே உயிரே சாங் இங்கே தாங்க ஷூட் பண்ணாங்க. அரவிந்த் சுவாமி சார் ஹீரோயின்னு நினச்சிக்கிட்டு இந்த சரிவில் தான் அப்படியே பாட்டு பாடிட்டு வருவாங்க. இந்த பெக்கல் ஃபோர்ட்டோட முக்கால்வாசி நிலப்பரப்பு வந்துட்டு தண்ணி, அதாவது கடலோட ஓரத்தில் தாங்க இருக்குது. இது வந்துட்டு திப்பு சுல்தான் மிலிட்ரி ஸ்டேஷனாக இந்த பெக்கல் ஃபோர்ட்டை யூஸ் பண்ணார். ஒரு ஈவினிங் டைம் போல் வந்தோம்னா கொஞ்சம் நல்லா ஜில்லுன்னு இருக்கும், கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்புறம் ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் இது ஒரு நல்ல பிளேஸுங்க. நல்ல பச்சை பசேனும் இருக்குது, நல்ல வெளிச்சமாகவும் இருக்குது. ஸோ ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் பண்ணோம்னா இது ஒரு நல்ல பிளேஸ்ன்னு சஜஸ்ட் பண்ணுவேன். என்ன டைம் ஆக ஆக பசங்களுக்கு பசி எடுத்துக்குது. எடுத்துன்னு போன தண்ணியும் காலி ஆகிடுது. உள்ளே ஒரு ஷாப் இருந்தது, அங்கே தண்ணியும் ஜூஸு அந்த மாதிரி பசங்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்க பசியை கொஞ்சம் நேரம் தீத்தாச்சு. அதுக்கப்புறமா தான் நாங்கள் ஹோட்டலுக்கு போனோம். இந்த பெக்கல் ஃபோர்ட்டை சுற்றி வந்துட்டு பீச் தாங்க இருக்குது. மக்கள் கரையோரம் நிற்கிறதுக்கு அலௌடு இல்லைங்க. ஜஸ்ட் நம்ம மேலே நின்றுட்டு பார்க்கலாம், அவ்வளவுதான். இந்த மாதிரி ஹோல்ஸ் செவர் ஃபுல்லாக அங்கங்கே இருக்குது. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கடல் வழியாக எனிமீஸ் யாராவது வந்தாங்கன்னா அவங்கள டார்கெட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஹோல்ஸ் வச்சு கட்டியிருக்காங்க. நாங்கள் போன டைம் காலேஜ் பசங்களும் டூர் வந்திருந்தாங்க. அவங்க குரூப் ஃபோட்டோ தான் எடுத்திருந்தாங்க. அதை பார்க்கும்போது நம்மலாம் இப்படி எடுக்கலையே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. நான் ஸ்கூல் டேஸ்லேயும் ஒரு லாங் டூர் போகல, அப்புறம் காலேஜ் டேஸ்லேயும் லாங் டூர் போகல. அது ஒரு பெரிய எனக்கு வருத்தம். அந்த மாதிரி நீங்களும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா மேலே இருக்க ஒரு பெரிய வியூ பாயிண்ட். இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்லாம் பார்க்கும்போது என் மைண்டுக்கு டக்குன்னு ஒரு விஷயம் தோணுங்க. நம்ம இப்போல்லாம் ஒரு கால்குலேஷன் போட்டு ஸ்கெட்ச் போட்டு ஒரு பில்டிங்கை கட்டுறாங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு. அந்த காலத்துலலாம் எப்படி யோசித்து கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு நான் ரொம்பவே ஆச்சரியப்படுவேங்க. இந்த பில்டிங்கே எடுத்துக்கோங்க, அதாவது இந்த ஃபோட்டோ எடுத்துக்கோங்களேன். இங்கே நின்று பார்த்தா பகைவர்களை கண்காணிக்கலாம், அவங்க எப்படி வராங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலான்ட்டு யோசித்து இந்த வியூ பாயிண்ட்டை கட்டியிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய வியத்தகு விஷயம் இல்லைங்க. அவ்வளோதான். பெக்கல் ஃபோர்ட்டை சுற்றி பார்த்துட்டு நாங்கள் லன்ச்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்து நாங்கள் போன இடம் மால்பே பீச்சுங்க. என்டர் ஆனோடனே நான் ஒரு சிலையை பார்த்தேன். நம்ம ஊர் ஞாபகம் வந்தாச்சு. வேறு யாரும் இல்லை, நம்ம காந்திஜி தான். இந்த பீச்சில் நம்ம காந்திஜி சிலையை பார்க்கும்போது நம்ம ஊரில் இருக்க காந்தி பீச் தான் ஞாபகம் வந்தது. இந்த மால்பே பீச்சில் பார்த்திங்கன்னா நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. பசங்களுக்கு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பிளேஸுங்க. இங்கே இருக்கவங்களுக்கு இந்த மால்பே பீச் ஒரு நல்ல வரப்பிரசாதனே சொல்லலாம். பசங்க கூட ஒரு வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஒரு மந்த்லி ஒன்ஸ் எங்கன்னா அவுட்டிங் போனோன்னா இது ஒரு நல்ல பிளேஸுங்க.
கார்த்தி வந்து எந்த ஆக்டிவிட்டீஸும் போக மாட்டான், கொஞ்சம் அழுவான்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும் அந்த பீச் செட் வாங்கி அவர் ஒரு இடத்துல உட்கார வச்சாச்சு. பசங்க தண்ணியை பார்த்தோன்னே கேட்கவா வேணும், ஒரே ஓட்டம்தான், செம்ம ஜாலி பசங்களுக்கு. நம்ம ஊர்லலாம் தண்ணியில் ரொம்பலாம் விளையாட முடியாது. இங்கே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தடுப்பு போட்டு எல்லாருமே கொஞ்சம் தண்ணியில் என்ஜாய் பண்ணுற மாதிரி விட்டுருக்காங்க. இங்கே வந்துட்டு அந்த தடுப்பை விட்டு தாண்டுறாங்களான்னு பார்க்கறதுக்கும் ஆட்கள் அப்படியே சுற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் மக்கள் வந்துட்டு தண்ணியில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு. பசங்களை மட்டும் தண்ணியில் விட்டுட்டு நாங்கள் மணலில் உட்காந்துட்டு அவங்கள கவனிச்சிட்டு தான் இருந்தோம். ரொம்பவே என்ஜாய் பண்ணி ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. இங்கே வரதா இருந்தால் கண்டிப்பாக ஒரு செட்டு ட்ரெஸ்ஸும் டவலும் எடுத்துகிட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்க மாற்றுறதுக்கு இடமும் இருக்குது, அங்கே போய் பே பண்ணிவிட்டு நம்ம ட்ரெஸ் மாற்றிக்கலாம். ரொம்பவே சேஃபாக தான் இருக்கும். வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பேராகிளைடிங் இருக்குது, வாட்டர் பைக் இருக்குது, போட்டிங் இருக்குது, பனானா ரைடு இருக்குது, அப்புறம் இங்கேயே ஒரு ஐலாண்டும் இருக்குது நடுவில். அங்கே போகிறதுக்கு ஒரு தனி போட் ஒன்று போவோங்க. அதில் நம்ம பே பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் கிட்டத்தட்ட அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் கேமல் ரைடிங்கை பார்த்தேன், ஆனால் நாங்களாம் போகல. இந்த கேமல் ரைடிங் பார்க்கும்போது ஏதோ டெசர்ட்டில் இருக்க ஃபீலிங் தான் வருது. நாங்கள் வெறும் போட்டிங் மட்டும்தாங்க போயிருந்தோம். அங்கே வந்துட்டு 6 o'clock டிக்கெட் கவுண்டர் க்ளோஸ்டு. பட் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6:30 வரைக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன். போட்டிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் டிக்கெட் வாங்கிக்கிட்டு. போட் ஒன்று கடலுக்குள்ளே போயிருந்தாங்க. ஸோ அவங்க திரும்பி வர்றதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் போட்டுட்டு அங்கே நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கேஷுவலாக நான் செல்ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படியே போட் உள்ளே போயிட்டே இருந்து, சரி நம்ம அப்படியே வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் கேஷுவலாக எடுத்துகிட்டே இருந்தேன். போயிட்டே இருந்தது. நடுவில் ஒரு பெரிய அலை வந்துச்சு பாருங்கள். நாங்கள் எல்லாருமே நனைஞ்சாச்சு. என் கூட சேர்ந்து என் ஃபோனுமே நல்லா நனைஞ்சாரு. அப்படியே தூக்கி உள்ளே வச்சவ தான் நடுக்கடல் வரைக்கும். ஐயோ, நம்ம ஃபோன் அவ்வளோதான் போல் தண்ணியில் ஃபுல்லாக நனைஞ்சிடுச்சுன்னு நினச்சேன். துடைக்க கூட நமக்கு ட்ரை கிளாத் எதுவுமே இல்லை. அப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்ல வேலையாக எதுவுமே ஆகலை ஃபோனு. நடுக்கடல் போனோன்னு தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். நடுக்கடல் வந்துட்டு ரொம்ப அமைதியாக ரொம்பவே நல்லா இருந்தது. நடுக்கடலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒரு 2 minutes போல் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நம்ம இன்னும் அங்கே எக்ஸ்ட்ரா பே பண்ணால் கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார் அவர். இல்லை போதும் சொல்லிவிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். அவள் தான் மால்பே பீச் சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயாச்சு. அடுத்த நாள் வந்துட்டு மார்னிங் பபாஸ் போயிருந்தோம். பபாஸ்ன்றது ஏஷியாலே ஒரு பெரிய ஐஸ்கிரீம் பார்லருங்க. இங்கே வந்துட்டு நிறைய வெரைட்டி ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் கிடைக்கும். முந்தைய நாள் ட்ரிப் போயிட்டு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தோம். எங்கே இந்த இடத்துக்கு போக முடியாதோ அப்படின்ட்டு யோசித்தோம். பார்த்திங்கன்னா 11:30 போல் பேக்கிங்லாம் முடிஞ்சிடுச்சு. சரி 11:30க்கு கிளம்பி ஒரு 1 hour போல் ஐஸ்கிரீம் பார்லர் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்துடலாம். 1:30க்கு ட்ரெயின். அவங்க வீட்டிலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான் ரயில்வே ஸ்டேஷன்றனால கொஞ்சம் பயம் இல்லாமல் இந்த ஐஸ்கிரீம் பார்லர் போயாச்சு. அங்கே பார்த்திங்கன்னா மெனு வந்துட்டு நிறைய வெரைட்டி இருக்குது இந்த ஐஸ்கிரீம் பார்லரை. அதுதான் இந்த ஐஸ்கிரீம் பார்லரோட ஸ்பெஷாலிட்டி. டேஸ்ட் வந்துட்டு நம்ம ஊரில் ஒரு பெரிய ஐஸ்கிரீம் பார்லர் இருக்கும்ல, அதே டேஸ்ட்டு தாங்க இருந்தது. பட் நான் சொன்ன மாதிரி மெனு வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தர்ஷினிக்கு வந்து ஒரே ஸ்கூப்பு பட்டர்ஸ்காட்ச் மட்டும் வாங்கி கொடுத்தாச்சு. ரித்திக்கு சாண்ட்விச் ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தோம், அதுவுமே நல்லா இருந்தது. கிருஷா வந்துட்டு திராமிசு வாங்கி சாப்பிட்டா. நான் வந்துட்டு பபா ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் தாங்க வாங்கி சாப்பிட்டு இருந்தேன். அதுவுமே ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு 3 ஃப்ளேவர் போல் செலக்ட் பண்ணி கொடுத்தோம்னா அதை கொண்டுட்டு வந்துடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. 1:30 போல் மேங்களூரை விட்டு கிளம்பியாச்சு. ட்ரெயின் ஏறியாச்சு. என்னோடய சிஸ்டர்லாம் எங்களுக்கு லன்ச்லாம் பேக் பண்ணி கொடுத்தாங்க. எங்களோட இந்த மேங்களூர் ட்ரிப்பை ரொம்பவே சூப்பராக எங்களுக்கு அமைச்சு கொடுத்தாங்க. இந்த பிரிட்ஜை பார்க்கும்போது பாம்பன் பிரிட்ஜ் மாதிரியே இருந்ததுங்க. நாங்கள் வந்து மேங்களூர் ரீச் ஆகும்போது விடியற் காலையிலனால இதெல்லாம் கவனிக்கலை. இப்போ போகும்போது வெளிச்சத்தில் தான் கவனித்தோம். பசங்க 2 பேரும் பார்த்துட்டே வந்திருந்தாங்க. அம்மா அப்பாவுக்கு வேறு கம்பார்ட்மெண்ட்டில் தான் சீட்டு கிடச்சிது. அவங்க கூடயே வராதது பசங்க 2 பேருக்கும் ரொம்பவே கவலை தான். இருந்தாலும் ட்ரெயின் எங்கெல்லாம் நிற்கிதோ அப்போ போய் பார்த்துட்டு வந்திருந்தாங்க. லன்ச்லாம் கூட ஒன்றா தான் சாப்பிட்டோம். ட்ரெயின் ஜேர்னி எப்படி போச்சுன்னே தெரியல. நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு. ட்ரெயின் ஜேர்னியை ரொம்பவே என்டர்டெயின் பண்ணது இந்த தர்ஷு குட்டி தான். டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு ரொம்பவே ஜாலியாக வந்திருந்தா. மார்னிங் ஒரு 6:15 போல் சென்னை வந்து ரீச் ஆகிட்டோம். சென்னை வந்தோன்னே நம்ம ஊர் வந்தாச்சு. அடுத்தது நம்ம ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் அப்படின்னு தான் தோணுச்சு. கொஞ்சம் காஃபியெல்லாம் குடிச்சிட்டு எங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு தான் வீட்டுக்கே போனோம். இந்த மேங்களூர் ஜேர்னி உங்கள் கூட ஷேர் பண்ணதில் ரொம்பவே சந்தோஷங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
பாய், டேக் கேர். இப்படிக்கு அன்புடன் லதா.